சிட்டிசன்ஷிப்பை வந்து முதல்ல டெஃபினேஷன் என்ன, நம்ம கான்ஸ்டியூஷன்லயும் சரி இல்லை சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955லயும் சரி எந்த விதமான டெஃபினேஷனும் சிட்டிசன்ஷிப்புக்கு கிடையாது. ஸோ ஓவராலா வேர்ல்ட் லெவலில் அக்செப்ட் பண்ண டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஸ்டேட்டுக்கும் அதனுடைய பீப்புளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது. இந்த சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் என்ன ப்ரிவிலேஜ் இருக்கு அப்படின்னா, தனியா டியூட்டிஸ் இருக்கு, தனியா ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது அவங்க மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும். அவங்களுக்கு உண்டான ஃபாலோ பண்றத என்ஜாய் பண்றதுக்கு அந்த ஸ்டேட்டும் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கான இந்த ப்ரிவிலேஜ். இதுதான் டெஃபினேஷன். ரெண்டாவது டிஃபரன்சஸ். சிட்டிசன்ஷிப்புக்கும் நேஷனலைசேஷனுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு லீகல் கான்செப்ட். நேஷனலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு நேஷனாலிட்டி அப்படிங்கிறது ஒரு மாரல் அண்ட் ரேஷியல் கான்செப்ட். ஒருத்தங்கள இவர் ஒரு இந்தியன், இவர் ஒரு ஆப்பிரிக்கன், இவர் ஒரு ரஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பூர்வீகத்தை அவரோட ஆரிஜினை பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். அவரோட பேரண்ட்ஸோ அவரோ அந்த ஊர்ல பிறந்திருக்கலாம். அதை வந்து நம்ம ஆரிஜின் பேஸ் பண்ணி சொல்றது வந்து நேஷனாலிட்டி. அவர் சப்போஸ் இப்போ ஒரு ஆப்பிரிக்கனா இருக்காரு, அவர் அமெரிக்கால போய் செட்டில் ஆகுறாரு, அங்கே போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறாரு அப்படின்னா அங்கே போய் அவர் என்ன சொல்லுவோம்னா அவர் அமெரிக்கன் நம்ம சொல்ல மாட்டோம், அவர் ஒரு ஆப்பிரிக்கன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவர் இங்க பிறந்திருந்து ஆப்பிரிக்கால பிறந்திருந்து அமெரிக்காவுக்கு போயிருப்பாரு. ஸோ அப்போ அவருக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கின ஒரு ஆப்பிரிக்கன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அப்படிங்கிறது தான் அந்த சிட்டிசன்ஷிப்புக்கும் நேஷனாலிட்டிக்கும் உண்டான டிஃபரன்ஸ். அப்புறம் ஏலியன்ஸுக்கும் சிட்டிசனுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபாரின் நாட்டை சார்ந்தவங்க, நம்ம நாட்டில் வந்து தங்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஏலியன்ஸ். சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறவங்க இங்கே இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஓட்டு போடுற உரிமை, அப்புறம் பிசினஸ் பண்ற உரிமை, இந்த மாதிரி வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அது ஏலியன்ஸ்க்கு கிடைக்காது, நம்ம சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும். ஏலியன் எனிமி, சிட்டிசன்ஸ். ஏலியன் எனிமி அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஃபாரின் நாட்டை சார்ந்தவங்க இந்தியாவில் இருப்பாங்க, நமக்கும் அவங்களுக்கும் திடீர்னு போர் ஏற்படும். அப்போ வந்து அந்த போர் ஏற்பட்ட நாட்டினுடைய சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் இங்க இருக்காங்களோ அவங்களாம் ஏலியன் எனிமின்னு சொல்லி சொல்றோம். உடனடியாக அவங்களோட நாட்டுக்கு நம்ம அனுப்புறதுக்கு எல்லா வேலையும் ஏற்பாடு செய்வோம். நம்ம சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறவங்க நார்மலா இது மாதிரி கிடையாது. சிட்டிசன்ஸுக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம இந்தியன் சிட்டிசன் ஃபாரின் நாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு அங்கே ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கும்போது இந்தியன் கவர்மெண்ட் எல்லா சப்போர்ட்டும் செஞ்சு அவங்க சேஃப்டியாக இங்கே கூட்டிட்டு வரதுக்கு ஏற்பாடு செய்வாங்க. இல்லையே ஹெல்ப் செஞ்சு அங்கேயே எப்படி சேஃப்டியா வைக்க முடியுமோ எல்லா விஷயம் அதையும் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஷ்யா உக்ரைன்ல வந்து போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது இந்தியன்ஸை வந்து முதல்ல அங்கேருந்து இங்கே வந்துடுங்கன்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அப்புறம் வேற வேற நாடுகளில் வாழக்கூடிய இந்தியன்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு டிசாஸ்டர், நேஷனல் டிசாஸ்டர் ஏற்படுது அப்படிங்கும்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிளைட் அனுப்பி அவங்க அங்கேருந்து கூட்டுற வைப்பாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான் சிந்தூர் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருந்த சிட்டிசன்ஸை வந்து இந்தியாவுக்கு நிறைய வர சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சிட்டிசனுக்குன்னு சொல்லி தனியா ப்ரிவிலேஜ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ நம்ம இந்தியன் சிட்டிசனா இருக்கிற வரைக்கும் இந்த ப்ரிவிலேஜ் நம்ம என்ஜாய் பண்ணிக்க முடியும். நம்ம ரெனன்சியேஷனோ டிப்ரிவேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் இதை என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ ரெனன்சியேஷன் என்ன அப்படின்னா, நாமளே சிட்டிசன்ஷிப் வேண்டாம்னு சொல்லிட்டு வேற நாடு சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கிறது. டிப்ரிவேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்தியன் கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து அந்த சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கிறது.